காம் சேனல். இந்த காம் சேனலில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட என்ன வார்த்தையில் பேச போகிறேன் அப்படின்னா, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கலாம். வாங்க, நான் முதல்ல வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். முதல்ல இந்த சம்பவம் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். ஏசப்பா ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்க வழியில 2 குருடர்கள் தாவீதின் குமாரனே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்ட்டு ஏசப்பாட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வராங்க. அந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்றாங்க, நான் உங்களுக்கு சுகம் கொடுப்பேன், நீங்க விசுவாசிக்கிறீங்களா, என்னை நம்புறீங்களா அப்படின்னு எல்லார்ட்டையுமே இந்த பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டெஸ்டமெண்ட் ஃபுல்லாகவே ஏசப்பா இருந்த ஒவ்வொரு நேரத்துலையும் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை கேட்காங்கன்னா, நான் உங்களுக்கு உதவி செய்வேன், நான் உங்களை சுகப்படுத்துவேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறப்ப இந்த குருடர்கள் விசுவாசிக்க மாட்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அடுத்த வசனத்தில் இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏசப்பா கிட்ட ரொம்ப தங்க கிட்ட இல்லாதது குறித்து ஒரு 2 பேர் கேட்க வராங்க, விசுவாசத்தோடு கேட்க வராங்க. அந்த காரியம் அவங்களுக்கு நிறைவேறுச்சு. ஏன்னா அது காரியம் என்ன அப்படின்னா, அவங்க விசுவாசிச்சாங்க. இங்கே விசுவாசிக்கிறீங்களா அப்படின்ட்டு ஏசப்பா கேட்கும்போது அவங்க விசுவாசிச்சாங்க. அடுத்த வசனத்தையும் வாசிச்சிடலாம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்களிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே என்றார்கள். பார்த்தீங்களா, இங்க ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறப்ப, ஆமாங்க ஏசப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செய்வாங்க. ஏசப்பா பைபிளை செஞ்ச எல்லா அற்புதத்தையுமே முதல்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா, என்னை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை கிடைச்சிது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுது, விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறவர்களின் உண்மை, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படாதவர்களின், அதாவது இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு மற்றவங்க உலகத்தார் விசுவாசிகள் இல்லாதவங்க சொல்ற காரியம் என்னன்னா, இந்த விஷயம் நடக்காது, அவ்வளவுதான், டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த விஷயம் நடக்காது, அவ்வளவுதான், இவங்க இதுக்கு மேல வாழ முடியாது, அவ்வளவுதான், இவங்க 2 மாசத்துல போயிடுவாங்க, 3 மாசத்துல போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்பவே முடியாது. அந்த நம்பப்படாதவைகளின் அந்த உறுதி, இது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம கர்த்தர் செய்வார் அப்படின்னு அப்படின்னு நம்புறதுதான் விசுவாசம் அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. ஸோ விசுவாசிகளால் நடக்க முடியாத எந்த காரியமே கிடையாது. விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் யாவன அப்படின்ட்டு நிறைய அடையாளங்கள் பைபிள்ல போட்டிருக்கு. ஸோ அதை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்மளால இப்படி செய்ய முடியுமா, நம்மளோட பேர் என்ன, நம்மளோட பேரே விசுவாசிகள் தான், நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்களை அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, பிசாசுகளை துரத்துறது, வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துறது, இப்படிலாம் வாசிச்சுக்கிட்டே போகலாம். ரொம்ப அற்புதமான வசனங்கள் அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண காரியம். நம்ம கர்த்தரிடத்துல நம்ம விசுவாசிக்கிறது மட்டும்தான். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஒரு முழு மனதோடு அவர் விசுவாசம் மட்டும் போதும், நம்மளால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பி ஃபெய்த் இன் காட். அதை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதும் கர்த்தரிடத்துல விசுவாசமா இருங்க, அவரே நம்புங்க. அவர் நம்மளுக்கு எப்பவும் உதவி செய்வார். அவர் நம்மளை விட்டு எப்பயுமே போகவே மாட்டார், நம்ம கூடவே இருப்பார். ஸோ நீங்கள் ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறதுனால நீங்கள் எதை குறித்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஸோ பி ஃபெய்த் அண்ட் பி ட்ரூத் இன் காட். ஓகேவா? நம்ம ஃபெய்த்தாகவும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாகவும், நம்ம நல்ல கைண்ட்னஸ் உள்ளவங்களாகவும், நம்ம விசுவாசிகள் என்ற பேரை எடுக்கிறவங்களாகவும் இருக்கணும். ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நல்ல ஃபெய்த்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.